வந்துங்க முதல்ல குளங்களை எல்லாம் எடுத்து சீரமைச்சப்போ நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆற்றிலிருந்து நொய்யல் ஆற்றிலிருந்து சுத்தமான மழை தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் இருக்கிறதுனால கழிவு தண்ணி இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சது. இந்த வாய்க்காலெல்லாம் கழிவு தண்ணி வந்து இப்போ எல்லா குளத்துலேயும் ஒரு குளம் பாக்கி இல்லாமல் கழிவு தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கழிவு தண்ணி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போய், அந்த காலத்தில் குளங்கள் எல்லாம் எதுக்காக இருந்தது? பர்குலேஷன் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி ஊறுறதுக்காக இருக்கிற குளங்க தான் அதுக்காக தான் இந்த குளங்களை நிர்மாணம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளத்திலிருந்து கழிவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உங்களுக்கு போர்வெல்ல இறங்கிட்டு இருக்கு. போர்லேருந்து வர்ற தண்ணி உங்களுக்கு கழிவு தண்ணி கலந்து வருது. அது நாங்கள் இங்கேயே சிறுதுளி ஆஃபீஸில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த தண்ணி எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் தான் வருது. இது காலப்போக்கில் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில் போரில் வர்ற தண்ணியெல்லாம் பூரா சாக்கடை தண்ணியாக தான் இருக்க போகுது. நீங்கள் இப்போவே பார்க்குறீங்க ஹாஸ்பிட்டல்ஸில் கேன்சர் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க, எவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குதுன்னு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மெயினாக எதனாலன்னா மாசுனால, நிலத்தடி தண்ணி மாசுபட்டுருக்கிறதுனால, தண்ணி கெட்டிருக்கிறதுனால தான் இந்த நோய்கள்லாம் வருது, வைரஸஸ் வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் மாசுபட்டிருக்கக்கூடிய தண்ணி, மாசுபட்டிருக்கக்கூடிய காற்று. ஆனால் முக்கியமானது வந்து தண்ணீர். ஏன்னா தண்ணி அப்படியே நம்ம குடிக்கிறோம், பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். ஆனால் அதில் என்ன, நம்ம டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த நல்ல தண்ணி அப்படிங்கிற ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து கவர்மெண்ட் இப்போ எங்களுக்கு கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார், ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இது கண்டிப்பாக நம்ம பண்ணி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அதனால் நாங்கள் துணிஞ்சு இறங்கியிருக்கிறோம். மிகப்பெரிய ப்ராஜெக்டு. ஆனால் இது கவர்மெண்ட்னாலேயோ இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட என்ஜிஓனாலேயோ முடியாது. ஏன்னா மக்கள் தான் இந்த தண்ணி, கழிவு தண்ணி வர்றது நம்ம வீடுகளில் இருந்து வருது. அதுக்கு நம்மளும் பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்தா தான் இந்த தேர், நல்ல தண்ணி அப்படிங்கிற தேரை நம்ம இழுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் ஃபுல்லாக உங்களுக்கு மாசுபட்ட தண்ணி தான் கீழே இருக்குது. ஏன்னா மழை தண்ணி வந்தாலும் அது ஆற்றுலேயும் சாக்கடை தண்ணி தான் போகுது. ஸோ சாக்கடை தண்ணியில் தான் மழை தண்ணியும் மிக்ஸ் ஆகிடுது. அப்படி இருக்கிறப்போ மழை தண்ணி தனியாக இருக்கணும், சாக்கடை தண்ணி தனியாக இருக்கணும். அதுவும் நீங்கள் 2041 அப்படிங்கிறப்போ 55 lakh பாப்புலேஷன் டச் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அப்போது தண்ணி இவ்வளோ தான் இருக்குது, 650 மில்லிமீட்டர் மழை தான் நம்மளுக்கு வருது. இருக்கிற தண்ணியை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணி, அது எப்படி ரீசைக்கிள் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு இப்போ இருந்தே நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆல்டர்னேட் வாட்டர் சோர்ஸஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும்.